ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் மல்டி இயர் பிரேக் அவுட் தந்திருக்கிற ஒரு செம்மையான அதுவும் ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கை பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அண்ட் ட்ரேடர்ஸ், இதையும் நோட் பண்ணிக்கிங்க. வெறும் இந்த ஸ்டாக்கில் வெறும் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்குது. அதையுமே உங்ககிட்ட நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ட்ரேடர்ஸ், அதிகமான இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாகவே லேர்ன் பண்ணலாம். ட்ரேடர்ஸ், ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், எந்த ஸ்டாக்ஸ்னு சொல்லிட்டு சீக்கிரமாக பார்க்கலாம். ஸோ நான் சொல்ல போகிற ஸ்டாக் ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் கம்பெனி தான். அண்ட் இந்த ஸ்டாக்துமே நம்ம டேரெக்டாகவே இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஓவராலாக இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அண்ட் இந்த ஸ்டாக்துமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் டைம்லேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் ரேலியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காது, அதை கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் செகண்ட் திங், 200 days மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, அதையுமே அப் சைடில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அதுவுமே கிளியராக பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, அதுவுமே இங்கே கிளியராக வந்து இங்கே பார்க்க முடியுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இந்த இங்கே வந்து கம்பெனி இது ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது, அந்த ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நம்ம ஒன்ஸ் வந்து இங்கே அனலைஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கடுத்து மீன்ஸ் டீட்டெயிலாக பார்க்கலாம். கம்பெனி இது மார்க்கெட் கேப் 1,15,000 crores இருக்கு. இதுவுமே ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக் தி பிஇ 555 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அதே இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா 294 தான் இருக்குது. மீன்ஸ் எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஓவர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகுதா இல்லை அண்டர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகுதான்னு. ROCE இங்கே 11% இருக்குது. ஏன்னா ROE இங்கே இல்லவே இல்லை, மீன்ஸ் ஆல்மோஸ்ட் இங்கே நெகட்டிவாக இருக்குது. இதுதான் இங்கே ப்ராப்ளமாக இருக்குது. இது நான் முன்னாடி போக போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன் ROE இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டெட்டுக்கிட்டுமே கிளியராக பார்க்க முடியும். இங்கேயுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து இங்கேயுமே வேல்யூவேஷன் எதுவுமே இல்லை. இதுவுமே வந்து செகண்ட் ரீசன் இங்கே இல்லை. அதனால இந்த கம்பெனி வந்து நான் சொல்லியிருந்தேன், மீன்ஸ் ஒரு சில ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு. அண்டு கம்பெனி கிட்ட ப்ரமோட்டர் ஹோல்டிங் 66% இருக்குது. அண்ட் ப்ரமோட்டர் கிட்ட இருக்கிற 66%ல் 15% ஸ்டேக்ஸ் வந்து இங்கே பிளச் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ROCE, டெட் டு ஈக்விட்டி, பிளஜிங் பர்சன்டேஜ், இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. இது நான் முன்னாடி போக போக உங்களுக்கு கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் சர்வீஸ் இருக்குல்ல, இந்த பிஸ்னஸாக வந்து கம்பெனி இங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் குவார்டர்லி பேசிஸில் இதுவுமே கிளியராக பார்க்க முடியும். லாஸ்ட் இயர் இங்கே மார்ச் குவார்ட்டரில் சேல்ஸ் வந்து 2,800 crores இருந்துச்சு. அதே இப்போ கரண்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா சேம் மார்ச்சில் 3,900 crores இருக்குது. இங்கே குவார்டர் ஆன் குவார்ட்டர் இங்கே சேல்ஸ் வந்து க்ரோ ஆனதை கிளியராக பார்க்க முடியுது. அதே போல் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் மீன்ஸ் லாஸ்ட் இயர் குவார்ட்டரில் நெகட்டிவில் 253 crores வந்து இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு. ஏன்னா அதே இப்போ பார்த்தீங்கன்னா 400 crores ஒரு பாசிட்டிவான இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது. மீன்ஸ் சேல்ஸுமே சரி, அட் த சேம் டைம் நெட் ப்ராஃபிட், இது ரெண்டுமே வந்து குவார்டர் ஆன் குவார்ட்டர் வந்து இங்கே க்ரோ ஆகிருக்கிறது கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபினான்ஷியல் இயர் மார்ச் 2023ல் 6,600 crores இங்கே சேல்ஸ் இருந்துச்சு. அடுத்தது 8,700, 10,000, 14,000 வந்து இப்போ ஃபினான்ஷியல் இயர் மார்ச் 2026ல் இருக்குது. மீன்ஸ் எவ்ரி இயர் வந்து இங்கே க்ரோ ஆனதை கிளியராக பார்க்க முடியுது. அதே போல் நெட் ப்ராஃபிட் எடுத்துட்டிங்கன்னா இதுவுமே மோஸ்ட் அட்வான்டேஜ் ட்ரேடர்ஸ் கிளியராக பார்க்கலாம். நெகட்டிவில் வந்து 840 crores இருந்துச்சு, அதுக்கடுத்து டவுன் ஆகி 828 crores ஆயிடுச்சு. அதுக்கடுத்து அகைன் டவுன் ஆகி 817 crores ஆயிடுச்சு. ஏன்னா அதே வந்து இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மார்ச் 2026ல் பாசிட்டிவில், நல்லா கேட்டுங்க ட்ரேடர்ஸ், நெகட்டிவில் இருந்த நெட் ப்ராஃபிட் இங்கே பாசிட்டிவாக வந்து 472 crores இது இங்கே வந்திருக்கு. அண்ட் இதுவுமே ஃபண்ட் வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா அதுவுமே இங்கே கிளியராக பார்க்க முடியும். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இங்கே 39% இருக்குது. ஏன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 5,700 crores இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதர் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு அரௌண்ட் வந்து வெறும் ஜஸ்ட் 524 crores தான் இருக்குது. விச் மீன்ஸ் கம்பெனிக்கு மெயின் பிஸ்னஸ் இருக்குல்ல, அந்த பிஸ்னஸ்லேருந்து தான் இங்கே ரெவன்யூ வந்து மீன்ஸ் சேல்ஸ் ஆகிருக்கு. சேல்ஸ் வந்தது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து தான் இங்கே நெட் ப்ராஃபிட் வந்து இங்கே பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் நல்லா கிளியராக நோட் பண்ணிங்க ட்ரேடர்ஸ். நான் ஒரு மூணு பாயிண்ட் வந்து இங்கே நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ROCE, டெட் டு ஈக்விட்டி அண்ட் பிளஸிங் பர்சன்டேஜ். அண்ட் இது எல்லாமே இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். இது பேலன்ஸ் ஷீட்டில் கம்பெனி கிட்ட ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நெகட்டிவாக இருக்குது. மீன்ஸ் கம்பெனி கிட்ட வந்து ரிசர்வே இல்லை, நெகட்டிவாக 3,500 crores இருக்குது. அண்ட் அது போக போரோவிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீன்ஸ் 3,500 crores நெகட்டிவ் இருக்குல்ல, அதை விட அதிகமாகவே போரோவிங் வந்து இங்கே 43,000 crores இருக்குது. அதனால தான் இங்கே மீன்ஸ் ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ROCE இங்கே கேல்குலேட் ஆகலை, டெட் டு ஈக்விட்டியுமே இங்கே கேல்குலேட் ஆகலை. அண்ட் ப்ரொமோட்டர் கிட்ட பிளஸிங் பர்சன்டேஜ்மே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப அதிகமாகவே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் அது போக இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் இது மோஸ்ட் அட்வான்டேஜ் ட்ரேடர்ஸ் நல்லா கிளியராக பாருங்கள்.
பப்ளிக் கிட்ட மீன்ஸ் லாஸ்ட் குவார்ட்டரில் டிசம்பரில் 10% ஸ்டேக்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அது நெகட்டிவ் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 8.56% தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் இது ரவுண்ட் ஃபிகர் சொல்லணும்னா ஒரு 2% ஸ்டேக்ஸ் இருக்குல்ல, இது வந்து பிக் பிளேயர் கிட்ட போயிருக்கு. அதை கிளியராக பார்க்கலாம். எஃப்ஐஸ் கிட்ட 18.96% இருந்துச்சு. ஏன்னா அதே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20.17% இருக்குது. விச் மீன்ஸ் ஒரு அரௌண்ட் வந்து 1.5%க்கு மேலே இங்கே எஃப்ஐஸ் வந்து இங்கே பை பண்ணியிருக்காங்க. அதனால இது ஒரு மோஸ்ட் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் ட்ரேடர்ஸ் குவார்டர் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ தான் வந்து ஒரு ரீசெண்டாக வந்து ஹை ட்ரெண்டில் இங்கே மீன்ஸ் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ் சரி, ப்ராஃபிட் லாஸ் எப்படின்னா சரி, இங்கே ஹை ட்ரெண்டில் இப்போ தான் வந்து அது தெரியும். ஏன்னா அதே சேம் டைம் மீன்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் படி சொல்கிறேன் ட்ரேடர்ஸ். அதே சேம் டைம் ப்ராஃபிட் மீன்ஸ் டெக்னிக்கல்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளியராக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாக்ஸ் ப்ரைஸ் வந்து ஒரு ரேலி கொடுக்க ட்ரேடை மீன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மீன்ஸ் பிக் பிளேயருக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ரேலியில் தரதுன்னு சொல்லிட்டு, அதனால் நீங்கள் கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து ஒரு நல்ல கிளியராக வாட்ச் ஜஸ்ட் செகண்ட் தான் நான் இங்கேருந்து ட்ரா பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த இடத்துலேருந்து ஒரு நல்ல கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குல்ல, அந்த ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே மேக் பண்ணியிருக்கு. மீன்ஸ் ப்ரீவியஸில் இருந்த ஒரு ஹை சொல்லுவாங்கள்ல, அந்த ஹையை நியர் அபவுட் வந்து இங்கே பிரேக் பண்ணியிருக்கு. அதுவுமே கிளியராக பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து ஹை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இங்கே பண்ணது ஒரு இயர்னு வச்சா கூட மீன்ஸ் 2007 பண்ணிச்சு. ஏன்னா அதே இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இங்கே 2026 தான் ஒரு நியர் அபவுட் மீன்ஸ் இன்னும் ஹையை பிரேக் பண்ணல ட்ரேடர்ஸ். ஆல்மோஸ்ட் இங்கே இருக்குது. ஒரு ஆல்மோஸ்ட் பிடிச்சிங்கன்னா 2007 27 அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிச்சின்னா 26 இயர் ஆயிடுச்சு. அதுலேருந்து 1 இயர் அப்படின்னு சொல்லிட்டு மைனஸ் பண்ணாலும் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸில் ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 18 19 இயர்ஸ் வந்து இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் நியூ ஆல் டைம் ஹையை வந்து இங்கே மேக் பண்ணவே இல்லை. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் வந்து ஒரு நியூ ஆல் டைம் ஹையை வந்து மேக் பண்ணுற மாதிரி இங்கே தெரியுது. அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே வரப்போகிற மீன்ஸ் அப்கமிங் டைம்ஸில் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ட்ரேடர்ஸ் எடுத்தோன்னே ரேலி தருமான்னு கேட்டிங்கன்னா எடுத்தோன்னே ரேலி தராது. ஓரளவுக்கு இங்கேருந்து சைட் வேஸில் இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு நல்ல ஹியூஜ் ரேலி வந்து கிடச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் சைட் வேஸில் இங்கே ட்ரேட் ஆனதுமே கிளியராக பார்க்க முடியுது. அதனால் ஓரளவுக்கு இப்போ மேலே போயிருக்கு. அதனால் இங்கேருந்து ஓரளவுக்கு ரேலி தந்துட்டு அதுக்கப்புறமேட்டு வேணாலும் ஒரு பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல ஒரு பிக் ரேலி தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ட்ரேடர்ஸ் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற பார்த்தீங்களா, இதே மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணலாம். என்னோட ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இங்கே பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி நான் சொல்லியிருக்கேன். வெறும் ஜஸ்ட் இப்போ 5000 தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாகவே பர்ச்சேஸ் பண்ணலாம். மீன்ஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்களாகவே லேர்ன் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவலாகவே நீங்களாகவே மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் என்னுடைய இயர்லி மெம்பர்ஷிப்புமே இருக்குது. ரொம்ப அதிக பேர் வந்து இதில் தான் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெறும் ஜஸ்ட் 1 இயருக்கு 3000 தான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் கண்டிப்பாகவே இந்த இயர்லி மெம்பர்ஷிப்லேயுமே ஜாயின் பண்ணலாம். இந்த இயர்லி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறது மூலியமாக ட்ரேடர்ஸ் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளுடைய கம்யூனிட்டி குரூப் இருக்குது, மெம்பர்ஷிப் குரூப், நான் ஷேர் பண்ணுவேன். உங்கள் கேபிட்டல் குரூப் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் ட்ரேடர்ஸ் இது மட்டும் இல்லாமல் என்னுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது. நீங்கள் இதுலேயுமே ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் இங்கேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்கள் கேபிட்டலை குரூப் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரேடர்ஸ் என்னுடைய டெலிகிராம் சேனலுமே இருக்குது. பெஸ்ட்டான சேட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் 1 டைம் செக் பண்ணி பாருங்கள். ட்ரேடர்ஸ் இந்த வீடியோ இவ்வளோ தான். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் ட்ரேடர்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இந்த மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்கள் இந்த ஸ்டாக்கை உங்கள் ரேடாரில் வைப்பீங்களா இல்லை வாட்ச் லிஸ்ட்டில் வைப்பீங்களா? டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் ட்ரேடர்ஸ். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.